ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஒருமுறை கூட வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கியத்தின் சார்பில் தேவ ராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே மறுபடியுமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் கற்பித்த வெளிப்படுத்தின அநேக காரியங்களை குறித்து, இந்த நாளிலே கர்த்தர் வெளிப்படுத்தின ரகசியங்களை குறித்து நாம் அவருடைய வார்த்தையின்படி இங்கு காரியங்களை தியானித்து வருகிறோம். இந்த வேளையிலே கூட கடைசி நாட்களிலே எழும்ப போகிற சந்ததி, கடைசி நாட்களில் எழும்ப போகிற அவருடைய ஜனம் எப்படிப்பட்ட ஜனமா இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த ஜனம் பூரண ரட்சிப்பை உடைய ஜனமா இருக்கும் என்று தேவன் நமக்கு வெளிப்படுத்தினதை நாம் பகிர்ந்து கொண்டோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பூரண ரட்சிப்பை உடைய ஜனம். இந்த ஜனம் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சிந்தையிலும் பூரண ரட்சிப்பை பெற்ற ஜனமாய் இருக்கும். எப்பொழுது இந்த ஜனம் பூரண ரட்சிப்புக்குள் கடந்து வருகிறதோ அப்பொழுது அது நித்திய ஜீவனுக்குள், நித்தியத்துக்குள் கடந்து வருகிற ஜனமாய் இருக்கும். அநித்தியமான இந்த உலகத்தின் காரியத்திலே, தற்காலிகமான இந்த உலகத்தின் காரியத்திலே, மாயையான இந்த காரியங்களிலே கட்டப்பட்டு இருக்கிற இந்த ஜனம் விடுதலை அடைந்து நித்திய ஜீவனுக்குள் கடந்து வருகிற ஜனமாய் இருக்கும். ஆம், இரண்டாவது இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனமாய் இருக்கும்? நாம் பார்க்கும் பொழுது பூரண மகிமை பெற்ற ஜனமாய் இருக்கும். எப்படி பூரண மகிமை பெற்ற ஜனமா இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். இந்த வார்த்தையை நாம் அதிகம் நம்முடைய ஜெபங்களில வைத்திருக்கிறோம். இன்னும் கேட்டால் இந்த கடைசி நாட்களிலே எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற அநேக தேவ பிள்ளைகள் பயன்படுத்துகிற வசனம் இந்த வசனமாய் இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அப்ப பிந்தின ஆலயத்தின் மகிமையினால் எங்களை நிரப்புங்க, இந்த உலகத்தை பிந்தின ஆலயத்தின் மகிமையால் நிரப்புங்க, இந்த பூமியை பிந்தின ஆலயத்தின் மகிமையை நிரப்புங்க என்று நாம் அநேக வேளையிலே ஜெபித்த காரியங்கள் உண்டு. இதை குறித்து ஒரு ஆழமான காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது தேவன் வெளிப்படுத்தின ரகசியத்தை இந்த வேளையிலே நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவது, முந்தின ஆலயத்தின் மகிமை என்றால் என்ன? நம்ம இந்த முந்தின ஆலயத்தின் மகிமை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு முதலாவது வெளிப்படுவது, நம்முடைய இருதயத்துல தோன்றுவது எதுனா, சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அவருடைய மகிமை எப்படி விளங்கினதோ அந்த மகிமை குறித்து தான் முந்தின ஆலயத்தின் மகிமை. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியிலே தாவீது ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், தன்னுடைய ராஜாவுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவனுடைய விருப்பத்தினாலே, தேவன் அவனுக்கு கொடுத்த உடன்படிக்கையின் வாக்கினாலே இந்த காரியத்தை தன்னுடைய குமாரனுக்கு அவர் கையளித்தார், சாலமோனுக்கு கையளித்தார். நீ அல்ல, சாலமோனே இந்த ஆலயத்தை கட்டுவார் என்று. அந்த ஆலயத்தின் மகத்துவத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த ஆலயத்தோட காரியங்களை குறித்து 1 நாளாகமம் 2 நாளாகமம் புஸ்தகத்திலே வெளிப்படையாய் அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ஆலயம் எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது, அதை பார்த்த ஜனங்களுடைய கண்கள் எவ்வளவு பிரமித்து போயின. தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது அந்த தன்மைகள் எப்படியெல்லாம் இருந்தது, மரங்கள் எங்கு கொண்டு வரப்பட்டது, பொன் வெள்ளி எப்படி சவதரிக்கப்பட்டது, எத்தனை ஆட்கள் என்று எல்லா காரியத்தையும் பார்த்திருக்கோம். ஆனா தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தும் போது ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மகிமையை இவர்கள் கண்டடைவது முன்பாக என்னிடத்திலிருந்து சாலமோனுக்கு என்ன புறப்பட்டது? ஏனென்றால் சாலமோன் ஒரு ஞானியாக தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரிவார். சாலமோன் என்றாலே நம் நீதிமொழிகளுடைய காரியத்திலே தான் அதிகமாய் படிப்போம். சாலமோனுக்கு வெளிப்படுத்தின ஞானம், சாலமோன் எப்படி இந்த ஞானத்திலே அநேகருக்கு அவர் நியாயம் தீர்த்தார் என்பதை குறித்து தான் அநேக வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நாம் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும் என்றால், தேவன் சாலமோனுக்கு என்ன கொடுத்தார்? தேவன் தன்னிடத்திலிருந்து சாலமோனுக்கு என்ன காரியங்களை வெளிப்படுத்தினார், என்ன கிருபைகளை கொடுத்தார், எப்படிப்பட்ட காரியங்களை சாலமோன் பெற்றுக்கொண்டதினால் இப்படி சாலமோன் உயர்ந்தார் என்பதை நம்ம முதலாவது பார்ப்பது மிக மிக அவசியம். அதுல பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். இஸ்ரவேலர் எல்லோரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார்.
இந்த வார்த்தையில, இந்த வசனத்துல நீங்க ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது, இதற்கு முன்னும் இல்லை இதற்கு பின்னும் இல்லாத ராஜரீக மகத்துவம். நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு இன்னொரு பேர் உண்டு. அவர் மகத்துவமான தேவன், மகத்துவமான கர்த்தர் என்று அவருடைய நாமம் ஒன்று உண்டு. இந்த மகத்துவம் என்று சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ராஜரீகமான மகத்துவம், அதாவது ராஜாவுக்குரிய மகத்துவம். இந்த மகத்துவத்தை அவர் சாலமோனுக்கு கட்டளையிடும் பொழுது இது எப்படிப்பட்ட காரியத்தை செயல்படுத்துகிறதா இருக்குது என்றால், சாலமோன் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அல்லது சாலமோன் ஒரு கட்டளை பிறப்பிக்கும் பொழுது அந்த கட்டளைக்கு எதிர்பேச முடியாத, அந்த கட்டளைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படுகிற ஒரு திரள் கூட்டத்தை அவருக்கு முன்னர் வைத்திருந்தார். இந்த ராஜரீக பிரமாணம், இந்த ராஜரீக மகத்துவம் அப்பேற்பட்ட வல்லமையுடையது. ஏனென்றால் இது பிதாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகத்துவம். இந்த மகத்துவத்தை முதலாவது அவர் சாலமோனுக்கு கொடுத்தார். இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினால், அதற்கு அது முந்தின இந்த வசனங்கள் எல்லாம் எப்படி நாம் நியாயம் தீர்ப்பேன், இந்த நியாயம் விசாரிக்க எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் விண்ணப்பிக்கும் பொழுது அந்த இடத்திலே தேவன் கொடுக்கிற பதில். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசிலையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலாகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஆமேன். இந்த காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்க முதலாவது சாலமோனுக்கு தேவன் கட்டளையிடுவது ராஜரீக மகத்துவம், இரண்டாவது பார்க்கும் பொழுது ஞானம், மூன்றாவது விவேகம், நாலாவது பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யம், சம்பத்து, கனம். இந்த 6 காரியங்களை இந்த இடத்துல கட்டளையிடுகிறார். எப்பொழுதுமே தேவஜனமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று அருளப்படாமல் ஒன்றையும் அவன் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான் அல்ல. நமக்கு கிடைக்கிற யாவுமே, நமக்கு அருளப்படுகிற யாவுமே பரலோகத்தின் தேவனின் சித்தத்தினால் அல்லாமல் நமக்கு ஒன்று வாய்க்காது. அப்படி வாய்க்கிற காரியங்கள் நமக்கு நிறைவாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இருக்காது. அதனால் இந்த இடத்துல சாலமோனுக்கு தேவன் அருளின காரியங்களை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த 6 காரியங்களை அவர் அருளி இருக்கிறார். இது மாத்திரம் அல்ல, இதே 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரத்திலே 40, 41, 40 ஏன் இந்த வசனங்களெல்லாம் நாம் வாசிக்கிறோம் என்றால், இதிலே தேவன் எதையெல்லாம் சாலமோனுக்கு கட்டளையிட்டார் என்பதை முதலாவது நாம் அறிந்திருந்தோமானால் மாத்திரமே இந்த பிந்தின மகிமை எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதிலே இந்த 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரத்திலே 40, 41, 42ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்து வைத்தருளும், உம்முடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருப்பதாக. 41 நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வல்லமை விளங்கும் பெட்டி, அதாவது உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி வெளிப்படும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படும் என்றால் அவருடைய வல்லமை வெளிப்படும். ஆமேன். இது 7வது காரியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. இதுல நீங்க ஒரு நாமத்தை அவர் உச்சரித்து கொண்டே இருக்கிறார், தேவனாகிய கர்த்தாவே. நாம் இதுல நிறைய பார்ப்போம். ஆரம்ப காலத்திலே நம்ம முதல்ல சொல்லும் பொழுது கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார் என்று ஒரு இடத்துல பகிர்ந்து கொண்டோமா. தேவனாகிய கர்த்தர் என்பது ஒரு நாமம். தேவன் என்பது வானத்துக்கு அதிபதியாய், வானத்தின் காரியத்தை முழுவதுமாய் அரசாளுகிற தன்மையுடைய காரியமாய் இருக்கும். கர்த்தர் என்றால் யுத்தத்தில் வல்லவர், அது பூமியிலே கிரியை செய்கிற காரியமா இருக்கும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் அந்த நாமத்தை அவன் உச்சரித்தபடியினால், அந்த நாமத்தை அறிந்திருந்தபடியினால், உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையில் மகிழ்வார்களாக. அங்க ஆசாரியர் எப்படிப்பட்ட
காரியத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களா? ஏனென்றால் அந்த ஆசாரியர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவர்கள் அந்த ஆலயத்தில் நிற்கும் போது மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பு முன்னிருக்கிற, அதை வேண்டுகிற, விண்ணப்பிக்கிற ஜனங்களுக்குள்ளே கடந்து போகும். அப்பொழுது நாம் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடையவர்களா இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல சாலமோனுக்கு தேவனுடைய ஞானத்தின்படி, தேவ ஞானம் வெளிப்பட்டதினால், தேவனுடைய மகத்துவம் வெளிப்பட்டதினாலே அவன் இந்த வார்த்தையை இந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. இந்த இடத்துல பார்க்கும்போது ரட்சிப்பு வெளிப்படுகிறது, நன்மை வெளிப்படுகிறது. இந்த நன்மை என்று வேதத்திலே பார்க்கும் பொழுது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனால் அவர் நன்மையிலே வாசம் பண்ணுகிற தேவன். நாம் பாவம் செய்யும் பொழுதும் அந்த மகிமை எழுந்து போகும் போதும் அதற்கு முன்பு நடந்த காரியம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதிருப்பாயாக என்று கட்டளையிட்ட கட்டளையை மீறினபடினால், அப்பொழுது ஒரு மனிதன், அதாவது இந்த பூமியிலே பிறக்கும் பொழுதே, தாயின் வயிற்றின் கருவாய் அவன் வெளிப்படும் பொழுதே அவனுக்குள் எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது என்றால் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஏனென்றால் பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், நான் வேண்டாத, நான் அறியாத, நான் விரும்பாத தீமையின் பிரமாணம் எனக்குள் இருக்கிறது. அதை யார் எடுத்து போட முடியும்? நிர்பந்தமான மனுஷன், கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பெற்ற மனுஷனுடைய வாயில புறப்பட்ட வார்த்தை, நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை இதிலிருந்து விடுதலையாக்க கூடும்? ஏனென்றால் இந்த தீமையின் பிரமாணமும் நன்மையின் பிரமாணமும் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவின்படி நாம் எதை நோக்கி போகிறோம், நாம் எதை நோக்கி செயல்படுகிறோமோ அது நம்மில் பெருகும். நாம் எதில் பிரயாசப்படாமல் இருக்கிறோமோ அதில் நம்ம சிறுக தொடங்கும். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம். அதனால் மாம்சமாய் பிறந்த யாவருக்குள்ளும் என்ன காரியம் அதிகமாய் இருக்கும்னா, இந்த நன்மையும் தீமையும் அறிகிற அறிவு நமக்குள் பிரதானமாய் இருக்கும். இதோடுதான் நாம் போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கையாய் இந்த வாழ்க்கை அமைய பெற்றிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நன்மை பரத்திலிருந்து புறப்படுகிறது என்று வேதம் இதில் தெளிவாய் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவன் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும். இதுல ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் என்ற நாமம், அடுத்தது அபிஷேகம் பண்ணின, பரத்திலிருந்து புறப்படுகிற அபிஷேகம், பிதாவின் அபிஷேகத்தை பெற்றவருடைய முகத்தை புறக்கணியாதபடி தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகள், தாவீதுக்கு உடன்படிக்கை பண்ணின காரியங்கள், தாவீது மீது வைத்த கிருபையினால் சாலமோனுக்கு புறப்படுகிற இரக்கத்தையை நினைத்தருளும் என்று அவன் தெளிவாய் தனக்கு தேவன் கொடுத்த ஞானத்தின்படி தெளிவாய் அந்த விண்ணப்பத்தை அவன் ஏறெடுக்கும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்றால், 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்திலே 1 வசனம் 2வது வசனத்தை நீங்க பாருங்களேன், 3வது வசனம் வரைக்கும். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. 3, அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்திலே தேவன் 12 காரியங்களை சாலமோனுக்கு கொடுத்திருந்தார். அதாவது என்னென்ன காரியம்? ராஜரீக மகத்துவம், ஞானம், விவேகம், ஐஸ்வர்யம், சம்பத்து, கனம், வல்லமை, அதாவது உடன்படிக்கை பெட்டி, வல்லமை, தேவனாகிய கர்த்தர் என்ற நாமம், ரட்சிப்பு, நன்மை, கிருபை, அபிஷேகம். இந்த 12 காரியங்களும் சம்பூரணாய் இருக்கிற நம்முடைய தேவனிடத்தில் இருந்து சாலமோனுக்கு புறப்பட்டதினால் அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தான் என்றால், அவன் ஆட்சியிலே அந்த 40 வருடம் ஒரு சமாதானத்தின் வருடமாய் அநேகர், அவனை பூமியிலிருந்து அநேக ஜனங்கள் அநேக திசையிலிருந்து வந்து அவனுடைய ஞானத்தை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவன் எப்பேற்பட்ட ஞானத்தை உடையவனாய் இருந்தான், எப்பேற்பட்ட கைவேலையை உடையவனாய் இருந்தான், எப்பேற்பட்ட காரியங்களை செய்தான் என்று ஆச்சரியப்பட்டு போய் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் அதிலே அவன் நிலை கொள்ளவில்லை. ஏனென்றால் இது தேவனுடைய காரியம், இத்தனையும் தேவனிடத்தில் இருக்கிறது, சம்பூரணராய் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் ஒன்றை பூமியில ஒரு மனிதனுக்கு தருகிறார் என்றால் அதை அவன் பெற்றுக்கொள்ள பாத்திரனாய், அதை தன்னிடத்திலே நிலைத்து வைக்க அவன் பாத்திரனாய் இல்லாத பட்சத்தில் அதை மறுபடியுமாய் பிடுங்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவன் சாலமோன் ஆலயத்தை கட்டி அவன் விண்ணப்பம் பண்ணின போதே தேவன்
அவனுக்கு தரிசனமாகி அதை வெளிப்படுத்தினார். நீங்க அதுல தெளிவா பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் இருந்து 22ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்கும் போது தெரியும். ஏனென்றால் நம்ம அதிகமாக நம்ம வாசிக்கிற வசனம் தெரியுமா? 14ஆம் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும். இந்த வார்த்தையை தான் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை வைத்து நம்ம செபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த விசுவாசத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. எப்பொழுது இந்த நாமம் இந்த இடத்துல உச்சரிக்கப்படுகிறதோ அப்பொழுது இந்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காததையும் நாம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் தன்னை ஒரு நாளும் பரியாசம் போட்டார். அதாவது தன்னுடைய மகிமையை அவர் பிறனுக்கு கொடார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க விட மாட்டார். அவருக்கு பிடிக்காத, அவர் வெறுக்கிற ஒரு காரியமாய் அது இருக்கிறது. அதனால்தான் அவன் அந்த காரியங்களை அவர் தெளிவாய் சொல்லும் போது ஒரு காரியத்தை மாத்த சொன்னார், நான் இதெல்லாம் உனக்கு கொடுத்தேன், ஆனால் இவற்றை விட்டு நீ வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நான் என் நாமத்திற்கு பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்திலிருந்தும் என் சமூகத்திலிருந்து, அதாவது என் சமூகம் என்று சொல்லப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய பரிசுத்த ஆவியின் சமூகம், நம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவு. நீங்க பார்த்தீங்கன்னா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னா அவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு முன் செல்லும் பொழுதுதான் கோணலான எல்லாவற்றையும் தேவன் செவையாக்குவார். அப்ப இந்த இடத்துல இந்த காரியங்களை செயல்படும் பொழுது நான் அதிலிருந்து உன்னை தள்ளி என்று ஒரு வார்த்தை அவர் தெளிவாய் சொல்லுகிறார். தேவன் ஒரு நாளும் தன் மகிமையை பெண்ணுக்கு கொடுக்க விட்டார், தன் மகிமையை திருட விட்டார். அதே போல தன் மகிமையை அசட்டை பண்ணவோ அல்லது பரிசுத்த குலைச்சலாக்கவோ விட மாட்டார். அப்ப இந்த இடத்துல அந்த காரியங்களை அவனுக்கு எச்சரிப்பாய் தேவன் கொடுத்தார். ஆனால் அந்த எச்சரிப்பையும் மீறி சாலமோன் விழுந்து போனவனாய் இருந்தான். தேவன் 2 முறை சொப்பனத்தில் எச்சரித்தும் அவனுடைய மனம் எங்கு சாய்ந்தது என்றால் மற்ற தேவர்களிடத்திலும் மற்ற காரியத்திலும் சாய்ந்த பொழுது தேவன் அவனை விட்டு விலகினார். அப்ப இந்த இடத்துல ஒரு காரியத்தை நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த முந்தின ஆலயத்தின் தன்மை எப்பேற்பட்ட மகிமையுடையதாய் இருந்தது. இந்த மகிமை என்பது வெறும் அந்த மகிமையின் நிறைவை மாத்திரம் அனுபவிப்பது மாத்திரம் அல்ல. இந்த மகிமை என்பது இதை அத்தனைக்குமான ஒரு பேக்கேஜ். அதாவது இந்த 12 காரியத்துக்குமான ஒரு நிறைவு. அதோடைய நிறைவு வரும்போது குறைவானது எல்லாமே ஒழிந்து போகும். அப்ப இந்த நிறைவு எப்பொழுது பூர்ணப்படும் என்று நம்ம பார்த்தோம்னா பிந்தின ஆலயத்தின் மகிமை. நீங்க இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை நம்ம எங்க பார்ப்போம்னா வேதத்துல 1 கொரிந்தியர்ல ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்து சபைக்கு சொல்லப்படும் பொழுது நீங்களே அவருடைய ஆலயம் என்று அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையாய் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியம் எது என்று பார்த்தால் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5-6. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். 6வது வசனம், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே ஆம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். அவர் யூத கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர். அவர் யார்? அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற, அதாவது ஆதீனத்திலே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் பிந்தின ஆலயத்தின் மகிமையுடையவராய் இருக்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமைக்கு அவர் சாலமோனுக்கு தன்னிடம் இருக்கிற காரியத்தை அவர் கொடுத்தார். அதாவது அவர் மகத்துவத்தை உடையவராய் இருக்கிற தேவன் தன்னுடைய மகத்துவத்தின் ஒரு பகுதியை அவருக்கு கொடுத்தார். அவர் ஞானத்தின் நிறைந்த தேவன் தன்னுடைய ஞானத்திலே ஒரு பகுதியை கொடுத்தார். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தனக்கு பக்தி உள்ளவனுக்கும் தனக்கு பயந்திருக்கிறவர்களுக்கும் மெய் ஞானத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்று. அப்ப மெய் ஞானம் அவரிடத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அது நிறைந்த ஞானமாய், இந்த குறைவான ஞானங்களை தள்ளுகிற ஞானமாய், நிறைந்த ஞானமாய் சகல ஜனங்களிலும் வெளிப்படும் என்று வேதம் நமக்கு தெளிவாக முன்னுரைக்கிறது. இதே வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். 13, அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற
இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஆமென். இந்த வார்த்தையில நாம் ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுது என்ன காரியம் வெளிப்படும் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருக்கு வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலம், கனம், மகிமை, சோத்திரம் இவை யாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற சத்தம். நீங்க இந்த வார்த்தையை நீங்க கவனித்தீங்கன்னா, சாலமோனுக்கு அவர் எதையெல்லாம் கொடுத்தாரோ, சாலமோன் எதையெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டு முந்தின ஆலயத்திலே அவருடைய மகிமை, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினாரோ, அதே காரியத்தை உள்ளடக்கிய ஆட்டுக்குட்டியானவராய் இவர் எழும்புகிறார். இந்த ஆட்டுக்குட்டியானவர், இது ஆட்டுக்குட்டியானவருக்கு கொடுக்கப்படுகிற கனம் அல்ல, அவருக்கு உடையதாய் இருக்கிற காரியம், அவருக்கு உண்டாயிருக்கிற காரியம். ஏன்னா சகலமும் அவருக்காக, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, அவருக்கென்றே சகலமும் உண்டாக்கப்பட்டதினால் சதா சர்வகாலமும் அவர் உலகத்தை, பூமியை அரசாளுகிற தேவனாய் இருக்கிறபடினால் சர்வமும் அவருக்கு கீழ்ப்படுகிற, சர்வமும் அவருடைய காரியத்துக்குள் வருகிற ஒரு உன்னதமான காரியத்தை தான் இந்த பரலோகத்தில் இருக்கிற சத்தம் வெளிப்படுத்துகிறது. இதே நீங்க இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெரும் கல்மழையும் உண்டாயின என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. இதே சாலமோன் ஆலயத்துல தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பூமியில ஒரு காரியம் செயல்படும் போது அங்கு கிரியை செய்கிறவர் கர்த்தராய் இருக்கிறார், தேவனாகிய கர்த்தர். ஆனால் பரலோகத்திலே ஒரு காரியம் செயல்படும் பொழுது அந்த இடத்துல தேவனாய் இருக்கிறார், அது அவருக்காய் கொடுக்கப்படுகிற கனமாய் இருக்கிறது. இந்த ஆலயம் திறக்கப்படும் பொழுது அங்கு உடன்படிக்கை பெட்டி காணப்படுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன உண்டு என்றால் கற்பனைகள், அதாவது 10 கட்டளைகள். இந்த காரியம்தான் உள்ளே இருக்கும். நாம் இதை கடந்த வாரத்திலே பார்க்கும் பொழுது அவர் பிரதான கட்டளையாய் நமக்கு கொடுத்ததை குறித்து நாம் வாசித்தோம் மார்க்கிலே. அதாவது உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. இத்தனை காரியத்தையும் நம்மிலே செய்ய வைப்பது. நாம் முழுமை என்று நாம் நினைக்கிறது முழுமை அல்ல. நிறைவான அவருடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது குறைவானது ஒழிந்து போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவருடைய ஆவியின் தன்மை, 7 ஆவிகள் பூமி எங்கும் உலாவி வருகிற அந்த 7 ஆவிகள் நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் இந்த பூரணத்தை நோக்கி நகர்த்தப்படுகிறோம். இந்த பூரணம் நமக்குள்ளே நிறைவாய் கிரியை செய்ய துவங்குகிறது. இந்த பூரணம் கிரியை செய்ய துவங்கும் போது அது பரிபூர்ணமாய் மாறும். அது சம்பூர்ணமாய் இருக்கிற அவருடைய 12 வாசல்கள் வழியாய் அவருடைய நகரத்துக்குள் நம்மை பிரவேசிக்க வைக்கும். அதே போல அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே இந்த ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம், இந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஆலயத்தோட தன்மை வெளிப்படும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படும் என்பதை தெளிவாக இதிலே போடப்பட்டிருக்கிறது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ஆமே. இந்த வார்த்தை நீங்க பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவரே விளக்காய் எழும்பும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாய் எழும்பும் பொழுது அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனமாய் இருக்கும்? ஒரு பூர்ண ரட்சிப்பை பெற்ற ஜனமாய் மாத்திரமல்ல, பூர்ண மகிமையினால் பிரகாசிக்கிற ஜனமாய் இருக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா 60 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்பொழுது அந்த மகிமை பிரகாசிப்பித்தது, அந்த மகிமை பிரகாசிக்க தொடங்கியது. ஏனென்றால் பிரகாசிக்கிறவரே நமக்குள்ளே வந்திருக்கிறபடினால், பிரகாசிக்கிறவர் நம்ம நிறைவாய் நிரப்பி இருக்கிறபடினால் அந்த பிரகாசம் அவருடைய ஜனங்களை விடுதலை பண்ணி, அதாவது சியோனிலிருந்து, மீட்பர் சியோனிலிருந்து வந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளுகிற காரியம். அப்படி அவர் மீட்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட காரியத்தை உள்ளடக்கியதா இருப்போம் என்றால், நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். நமக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் தலைமேல் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் என்று. அதே வேளையில் இன்னொரு காரியத்தையும் அவர் தெளிவுபடுத்துகிறார். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே நீங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இவைகளுக்கு பின் நான் பார்த்த போது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அதாவது இந்த ஆலயம் திறக்கப்படும் பொழுது என்ன வெளிப்படும் என்றால், அவருடைய கோப கலசம், அவருடைய கோபாக்கினை வெளிப்படும். அப்பொழுது தேவன் தெளிவாய் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்றால், இந்த பிந்தின மகிமை நமக்குள்ளே வெளிப்படும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் எழும்பி
அவர் காரியங்களை செய்கிறவராய் இருப்பார். ஆட்டுக்குட்டியானுடைய முழு மகிமையும் மகத்துவம் இந்த பூமி முழுதும் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம் கண்களை மூடி ஒரு விசை நம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, இந்த நாளிலே கூட இந்த வார்த்தையின் வெளிப்பாட்டை பரலோகம் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடி கோடான கொடி சோத்திரம். உம்மாலே நாங்கள் நித்திய உடன்படிக்கைக்குள்ளே கடந்து செல்கிற ஜனங்களா நீர் எங்களோடு செய்த இந்த நித்திய உடன்படிக்கையினாலே ஆட்டுக்குட்டியானவராகிய உம்முடைய ஆலயத்தில் பிரவேசிக்க நீர் எங்களுக்குள் வெளிச்சமாய் எழும்ப, நீரே விளக்காய் எழும்ப, உம்முடைய மகிமையே இந்த பூமியை நிரப்ப எங்களுக்கு உதவி செய்தருளும். உம்முடைய வல்லமையில கரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இதை கேட்டு கொண்டிருக்கிற அப்பா, இருதயங்கள் ஆலயங்களாக மாறுவதாக, ஆத்துமாக்கள் ஆலயங்களாக மாறுவதாக, ஆட்டுக்குட்டியானவர் வந்து தங்கி தாபரிக்கிற ஆலயங்களாய் மாறுவதாக. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.